ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலிஃபிளவர் சுக்கா தாங்க. புரட்டாசி மாசம் நான்வெஜ்க்கு பாய் சொல்லிட்டு வெஜ் பக்கம் வரலாம் வாங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? 2 மீடியம் சைஸான காலிஃபிளவர் எடுத்திருக்கேங்க. நல்லா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃபிளவர் கிளீன் பண்றது எப்படின்னா, நீங்க நல்லா கட் பண்ணிட்டு கூல் வாட்டர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுல இருக்க புழு இதெல்லாமே வெளியில வந்துடும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கடாயில தண்ணி ஊற்றி நம்ம காலிஃபிளவர் போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸான காலிஃபிளவர் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். காலிஃபிளவர் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்றேன். 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்க காலிஃபிளவரோட சைஸை பொறுத்து. நீங்க 2 காலிஃபிளவருமே நல்லா பெருசா எடுத்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். மீடியம் சைஸ்ல 1 எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு. அதுவும் இல்லாமல் நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தனால அந்த மாதிரி ரொம்ப ஹார்டா கட்டியா இருக்கு. நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா திக்கா இருக்கும் பாத்தீங்கல்ல, அந்த கர்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாம காலிஃபிளவர் சுடு தண்ணியில போடும்போது உப்பெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம சுடு தண்ணியில தான் போட்டு எடுத்தோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்தாச்சு. ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம என்னதான் ஸ்பூனு இதாக இருந்தாலும் நம்ம கை தான் நமக்கு. கையில் நல்லா பரட்டி விட்டுடலாம். காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவரை நீங்கள் மசாலாவில் போடும்போது நல்லா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போடுங்க. லெமன் ஜூஸ் அதிகமாக ஊற்ற வேணாம், மைல்டாக ஊற்றினாலே போதும். இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டோம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்க சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம்தான். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசன்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்துக்காக தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்ல உப்பு போட்டு தான் பரட்டி வச்சிருக்கோம். மேரினேட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொடிசா கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாவே கட் பண்ணுங்க. 65க்குலாம் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க காலிஃப்ளவர் குக் பண்றதும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும்தான் குக் பண்ணணும். சேர்த்து குக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளறும் போது காலிஃப்ளவர் உடஞ்சிரும். பீஸ் பீஸா நமக்கு கிடைக்காது. அவ்வளோதாங்க, மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வேற எந்த அடிஷ்னலா பொருள் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. காரத்துக்கு வரமிளகாய் தூள் தான். தேவைப்பட்டா கலருக்காக நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணல. மேரினேட் பண்ணி வச்சிருந்த மசாலாவே கொஞ்சம் இருந்துச்சு, அதுலயே தண்ணி கலந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம மசாலா போட்டதுக்கு அப்புறமா கடாயில டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். காலிஃப்ளவர் கூட நீங்க அடிஷ்னலா உருளைக்கிழங்கு போட்டு பண்ணீங்கனாலும் சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அதை விட தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்றவங்க டெஃபினட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு. உப்பு பத்தல அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணியில உப்பு கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை. மசாலால இருக்க பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கை நிறைய கொத்தமல்லி தூள். காரசாரமா சுக்கா சாப்பிடணும், அது வெஜிடேரியன்ல சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரெசிபி தான் இந்த ரெசிபி. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.